Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 363. ஓபன் பண்ணா அந்த டாக்டர் ஹாக்பேக்க காட்டுறாங்க. அவன் சும்மா ஜாலியா விழுந்து விழுந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடானா அந்த ஜிகரோவையும் டாகி பென்குயினையும் எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியலையே. ரோபினும் சாப்பரும் கண்டமேனிக்கு அடி வாங்கி லாக் ஆயிட்டாங்க. அதனால அந்த டாக்டர் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருப்பான். எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸே அவங்க பலத்தை யூஸ் பண்ணி உங்களை அடக்கின மாதிரி இருக்கான், சூப்பர்லன்னு கிண்டல் பண்ணுவான். அங்க ஜிகரோவால நம்பவே முடியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் வாயில சால்ட்ட போட ட்ரை பண்ணாங்கல்ல, போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் பஞ்சாயத்தே இருந்திருக்காது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஏன்னா அந்த ஜிகரோங்கிறவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். இங்க சாப்பருக்கு அதுக்கு மேல ஷாக்கு. ஏன்னா சஞ்சியோட ஷேடோ வச்சிருக்க அந்த டாகி பென்குயின் நம்ம ரோபினை அட்டாக் பண்ணுன்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் லேடிஸ் எல்லாம் அடிக்க மாட்டான்ல. அப்படித்தானே நம்பி இவன் உசோப்புன்னு எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு இவங்களை காப்பாத்தினான். அப்படின்னா இவன் கண்டிப்பா சஞ்சியே கிடையாதுன்னு கத்துவானா? அவன் அதுக்கு மேல கத்துவான். அதைத்தாண்டா நானும் கேட்கிறேன், யாரு சஞ்சி? தேவையில்லாம என்னைய பார்த்து சஞ்சி மஞ்சின்னு சொல்லிட்டு இருந்தே பொல்லந்துடுவான் மகனேன்னு பயங்கரமா மிரட்டுவான். அப்பதான் அந்த டாக்டர் ஹாக்பேக் மேட்டர் சொல்லுவான். இவங்க ஃப்ரெஷ்ஷான ஜோம்பிஸா மாறும்போது அவங்களுக்குள்ள அந்த ஷேடோவோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதாவது ஒரிஜினல் ஓனரோட சில பல ஃபீலிங்ஸ்ங்க கம்ப்ளீட்டா அந்த ஷேடோ இந்த பாடியில செட்டில் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் இவங்க கிட்ட சுத்தமா ஃபீலிங்ஸே இருக்காது. மனுஷத்தன்மையும் இழந்துருவாங்க. அவங்க யாரோட ஷேடோவோ அவங்க ஃபீலிங்ஸும் இருக்காது. கம்ப்ளீட் ஜோம்பியா மாதிரி இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்பாங்களாமா. ஏன்னா ஒரு ஜோம்பினா குடுக்கிற ஆர்டர்ஸ ஒபே பண்ணி போறதா வழக்கமாமா. சாப்பர் அப்பதான் கொல்ல கான்ல சொல்லுவான். ஹாக்பேக் டாக்டரை பார்த்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏன்னா சாப்பர் இங்க வரதுக்கு முன்னாடி அவனை எப்படி தெரியும்னா இவன் ஏகப்பட்ட பேர்த்தோட உயிரை காப்பாத்தி இருக்கான். அதனாலேயே அவன் மேல பயங்கரமான மரியாதை. ஆனா இங்க பார்த்தா இவன் ஜோம்பி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் என்ன நினைச்சிருப்பான்னா, இப்போ சில பேர் சடனா செத்து போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செத்து போனவங்களை நினைச்சு ஏகப்பட்ட பேர் கவலைப்படுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அது எதுவுமே சொல்ல முடியாம போயிருது இல்ல. அதுக்காக அவங்கள மறுபடியும் பல வருஷங்கள் எந்திரிச்சு உயிரோட வாழ வைக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்கள சாவுல இருந்து திருப்பி கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அவங்க உயிரோட இருந்தா கூட அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இல்ல அவங்க ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்தா கூட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஈவில் மெடிசன் தான். அப்படி செத்தவங்களை திருப்பி கொண்டு வர ரிசர்ச்சை இவன் பண்றான்னு தெரிஞ்ச உடனே சாப்பர்லாம் அசந்துட்டான். செத்தவனை உயிரோட கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயமா? கண்டிப்பா இவன் ஒரு சூப்பரான டாக்டரா தான் இருக்கணும்னு. ஆனா கடைசியில இவன் ஒரு காவாலி பயலா இருந்திருக்கானே. அவன் என்னடானா இழிச்சுக்கிட்டே நான் எதுக்குடா மத்தவங்களுக்காண்டி அவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி கேப்பான். அட பாவி பயல, ஒரு ரேச கேள்வி இப்படி கேவலமான வில்ல பயலா மாறிட்டியாடாமா. அவன் இருந்துட்டு நீ ஒரு டாக்டரை ரெஸ்பெக்ட் பண்ணில, அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன நான் ஒரு ஜீனியஸ். அட இந்த லூசு பையன் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பானா, காசுக்காக ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். சரியான துட்டு மலை தான். ஆனா என்னாச்சு, இவன் ஒரு சூப்பர் டாக்டரா இருக்கான்னு சொல்லி அடுத்தடுத்து உலகம் பூரா இருக்கிற ஏகப்பட்ட பேஷன்ஸுங்க இவனை நோக்கி அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் அப்பாவை காப்பாத்துங்க, என் பையனை காப்பாத்துங்க, எனக்கு வயசாகிட்டே போகுது, என்னைய காப்பாத்துங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து நின்னவன அவனுக்கு செம்ம காண்டாயிருச்சாமா. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணான். ஆனா அவனால காப்பாத்த முடியல. பின்ன திடீர்னு கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா ஒரு ஜீனியஸோட கஷ்டம் உனக்கு புரியுதா? நீ ரெஸ்பெக்ட் பண்ணுன்னா தாராளமா ரெஸ்பெக்ட் பண்ணிக்க. அப்படியே நீ ஒரு டாக்டரா நீ மதிக்கலன்னா அப்புறம் உனக்கு எதுவுமே என்னைய பத்தி புரியலன்னு அர்த்தம்டா முட்டா ரெண்டி இருப்பான். ஆல்ரெடி சாப்பர் கொல்லகான்ல இருக்கான். இதுல இப்படி எல்லாம் அவன் பேச பேச இன்னும் வெறி அதிகமாகும். இதுல வேற மெடிக்கல் எத்திக்ஸ்னா என்ன ஏதுன்னு எனக்கு கிளாஸ் எடுக்க போறியா? தயவு செஞ்சு எடுத்துறாத, தாங்க முடியாதும்பா. நான் கனவுல கூட இனிமேட்டு நீ ஒரு டாக்டரா கன்சிடர் பண்ண மாட்டேன்டா. ஏன்னா நீ ஒரு அரக்கன். என்னதான் இவங்க எல்லாத்தையுமே நீ திரும்ப உயிரோட கொண்டு வந்தாலும் அவங்க யாருமே உயிரோட இருக்கிறவங்க இல்ல. எல்லாருமே செத்து போன ஒரு ஜோம்பிஸ் தான். மனித உயிர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? சொல்றா கேவலமா போச்சா? ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படி இப்படின்னு மிரட்டுவான். அவன் அப்பவுமே நக்கல் பண்ணிட்டே தான் இருப்பான். தம்பி நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உனக்கு கண்ணு தெரியல? அவங்க உன் கண்ணு முன்னாடி தானே உன்னைய போட்டு பொலையா பொலைன்னு பொழந்து கட்டினாங்க. அப்புறம் எப்படி உயிரோட இல்லாம இருப்பாங்க? என்ன லூசா நீ கேப்பான். சாப்பருக்கு கொலை காண்டாவும். ஐயோ டாக்டர் சாப்பரு, செத்து போனவங்களை திருப்பி உயிரோட கொண்டு வரதே ஒரு பெரிய மிராக்கல் தான். அந்த மிராக்கலை தான் நான் இப்ப பண்ணியிருக்கேன். நீயே இவங்களை ரிஜெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்றி புலிய ஒரே மிதி அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவா. இவங்க ரெண்டு பேருமே அவன் அடிச்சத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. சரி அவ காண்டாயி திருப்பி அடிப்பான்னு பார்த்தா அப்படியே கடப்பா. இவன் தரைய நக்குன்னு சொல்லுவான். உடனே அவளும் ஓகே ஹாக்பேக்னு சொல்லிட்டு தரைய நக்க ஆரம்பிச்சிருவா. இத பார்க்கும்போது சாப்பருக்கு கொல்ல காண்டாவும். அவன் உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அடிமையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த டாக்டர் எப்பா சாப்பரு நீ அந்த ரூமை பாத்தியாங்கிற மாதிரி கேப்பான். அட நம்ம நமியும் சாப்பரும் ஜோம்பிஸ்கெல்லாம் பயந்து கண்டமணிக்கு ஓனாங்கல்ல. அப்ப சின்ரியோட போட்டோஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்க மாதிரி ஒரு ரூமுக்கு போனாயிலே. ஆக்சுவலா அது அவ ரூம் கிடையாது, இவனோட ரூம். ஆக்ட்ரஸ் விக்டோரியா சின்ரி சாகருக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் இதெல்லாம் அது எல்லாத்தையுமே இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா அவளை இவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அவளை இவனுக்கு மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட பேர்த்துக்கு பிடிக்கும். ஏன்னா அவ எல்லாத்துக்கிட்டையுமே
எல்லாத்தையுமே ரொம்ப அக்கறையா அன்பாவும் பாசமாவும் இருப்பா. ஆக்சுவலா இவங்கிட்ட அவ ஒரு பேஷண்டா வந்திருப்பா. அப்பதான் அவனுக்கே அவளை தெரியும். அப்படி வந்தவளை சரி பண்ணிடுவான். உடனே சென்ட்ரிக்கெல்லாம் செம ஹாப்பி. ஏன்னா அவ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். திருப்பி என்னால ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு பை பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படி அவனை விட்டுட்டு போறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலும் என்ன பண்றது, பை பை சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. அப்படி போனவ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி செமையா என்ஜாய் பண்ணுவா. வழக்கம் போல இருக்கிறத விட ரொம்பவும் பாப்புலர் ஆனா. அவளோட நாட்கள்லாம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. சோ ஒரு நாள் இந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பான், அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க போயிருப்பானா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிட்டாங்கன்னு. சோ இவளை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா. அப்படியே பையன் உடஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு டாக்டரா அவனால எந்த ஒரு வேலையுமே ஒழுங்கா பண்ண முடியல. அப்படியே சில பல நாட்களும் போகுது. அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான நியூஸ் என்னன்னா, அந்த விக்டோரியா சென்ட்ரி ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு. அவளாதான் டாக்டர் தொழிலையே அப்படியே விட்டுட்டு பையன் கம்ப்ளீட்டா சோகமாயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் இவன் வாழ்க்கையிலேயே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு ஜெயண்ட் மேன் இவனை வந்து பார்த்தானாமா. அதுதான் இந்த கெக்கோ மோரியா. வந்தவன் எப்பா ஹாக்பேக் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். வேற என்ன, செத்து போனவங்கள உயிரோட கொண்டு வரதான். உடனே யோசிக்காம அந்த த்ரில்லர் பார்க் ஷிப்ல ஏறிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த கெக்கோ மோரியா அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி சின்ரிய திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பான். உடனே இவனும் அந்த சின்ரியோட கல்லறையெல்லாம் உடைச்சு செத்து போனவளோட டெட் பாடியை கொற்ற மலைன்னு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு அந்த கல்லறையை உடைச்சு அவ பாடியை தூக்கிட்டு வந்துருவான். ஐ மீன் திருடிட்டு வந்துட்டான். அவளை அந்த தடிமாட்டு பைய உயிரோட கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த ஹாக்பேக் என்ன சொல்றானோ அதை கேட்டு இவன் நடக்கிற மாதிரியே பண்ணிட்டான். உடனே அவனுக்கு செம ஹாப்பி, சின்ரி மறுபடியும் என்கிட்ட திரும்பி வந்துட்டான்னு. ஆனா அவ எந்திரிச்ச உடனே சொன்ன முத வார்த்தை, இந்த உலகத்துல பிளேட்ஸ்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, எல்லாத்தையுமே அழிக்கணும்னு சொல்லுவா. எது பிளேட்ஸான்னு அப்ப வாய பாழ்ந்தவன் தான். இப்ப வரைக்கும் அந்த பஞ்சாயத்துல இருந்து வெளியில வரல. ஆனா கடைசியில அவளை இவனுக்கு அடிமையா மாத்திட்டான்ல, அதுதான்டா ஜோம்பி சின்ரி. இவன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கானோ அதே அளவுக்கு அவளும் சந்தோஷமா இருக்கான்னு நானும் நம்புறேன். ஏன்னா அவளை ஹியூமனா இந்த உலகத்துல மறுபடியும் உயிரோட வர வச்சிருக்கான்ல, இது போதாதாங்கிற மாதிரி சொல்லுவான். பட் அவ முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை எப்படி, இப்ப அவளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, ஃப்ளோர் எல்லாம் நக்க விட்டுருக்கான். சொல்ல போனா அவளோட ஆசை கனவு எல்லாத்தையுமே உடைச்சு திரிய விட்டுட்டான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டவொன்னே நம்ம சாப்பரோட மூஞ்ச பாக்கணுமே, பயங்கரமா காண்டாயிருவான். அப்படியே நரம்பெல்லாம் பொட்டைக்க பொட்டைக்க கைய முறுக்குவான். இப்படி அவளை மாத்தி வச்சுட்டு எப்படி அவளை மனுஷின்னு நீ சொல்ற, முதல்ல அவளை ஃப்ளோர நக்கறத ஸ்டாப் பண்ண சொல்றாமா. ஆனா அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். மனுஷனோட இதயம் அவனோட பாடி கூட லிங்க் ஆகலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. நீ இப்படி ஒரு விஷயத்தை டெட் பாடிக்கெல்லாம் பண்ணிட்டு அவங்கள ஹியூமன் வேற சொல்ற. கொய்யால, நீ மனுஷங்களை உருவாக்கல, மான்ஸ்டர்ஸ உருவாக்குற. நீ ஒவ்வொரு ஜோம்பியை கிரியேட் பண்ணும் போதும் அந்த மனுஷங்களை நீ ரொம்பவும் பரிதாபகரமான நிலைக்கு தள்ளுற. இது பெரிய தப்பு, இந்த தப்புக்கு மன்னிப்பே இல்ல. அப்படி இப்படின்னு பயங்கர வெறியோட அவனை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடுவான். உடனே அவனுக்கும் காண்டாயிரும். நீயும் ஒரு டாக்டரா இருந்துகிட்டு உயிரை பத்தி எனக்கே லெக்சர் எடுக்கிறியா, பைரட் மாங்கா மண்டையா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சென்று கிட்ட அவங்க ரெண்டுத்தையுமே அட்டாக் பண்ண சொல்லுவான். உடனே அவ பிளேட்டோட ரெடி அனுப்பா. இப்ப என்னன்னா, அவன் இவங்க ரெண்டுத்தையுமே மரியோசா மாத்த போறானாமா. அதுவும் சாப்பர் செத்ததுக்கு அப்புறம் அவனை இவனோட அசிஸ்டண்டா வேற மாத்திரானாமா. சும்மாவே அவன் மேல அவ்வளவு காண்டாகுது. இதுல இதெல்லாம் சொல்லும் போது வெறியாவும். உடனே சாப்பர் அப்படியே பெரிய சைஸுக்கு மாதிரி அட்டாக் பண்ண வேகமா வருவானா. அந்த சின்ரி ஸ்கொயர் பிளேட்ஸை வச்சு கண்டமே நீங்க அட்டாக் பண்ணுவா. அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு சாப்பர் வெறியோட பாஞ்சு வந்து அவளை ஒரே அமுக்கு. ஆனா அவ அடங்குற மாதிரி இல்ல, சாப்பரை கண்டமே நீங்க அடிப்பா. அவன் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சொல்லுவான், அவ கேட்கவே மாட்டா. பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து மண்டையிலே சும்மா நச்சுன்னு ஒரு அடி, ரத்தம் தெரிக்கும். ரோபினால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவ கத்தி மனையில இருக்கா. கொஞ்சம் அசைஞ்சாலும் கழுத்திலேயே போடுவான். அந்த டாக்டர் பையன் சாப்பர் அடி வாங்குறத பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறதோட, ஏன்னா அவன் நார்மல் பொண்ணு மாதிரி இல்லையாமா, பார்க்கதான் ஆளு தம்மா கூண்டு உள்ளியா இருப்பா. ஆனா அவளோட மசில்ஸ் எல்லாத்தையுமே சண்டை போற அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால அடி ஒன்னொன்னுமே இடி மாதிரி தான் இருக்கும். அவ சாப்பர் இருந்து எஸ்கேப் ஆக பயங்கரமா ட்ரை பண்ணுவா. ஆனா சாப்பர் அவளை அடிக்க மாட்டான், அட்வைஸ் பண்ணுவான். நீ அந்த மான்ஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்காத, அவன் நல்லவனே இல்லன்னு. ஆனா அவ நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி ஓங்கி அவன் வயித்துல ஒரே மிதி, சரியான அடி. அப்ப கூட சாப்பர் திருப்பி அடிக்க மாட்டான். நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட, உன் ஃபேமிலிக்கு நீ இந்த மாதிரி இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாத்தியான்னு கேட்பான். அவ அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. என்ன விர்ரா, உன்னை கொல்லணும் தான் கத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் வயிற்றுலயே தான் மிதிப்பான். ஆனாலுமே சாப்பர் புடிச்சிட்டு விடவே மாட்டான். அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். அவன் ஒரு கொடூர குரங்கு, அவனுக்கு கீழே எல்லாம் நீ வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நீ பிறக்கும் போது உனக்கு இருந்த இதயம் ஆல்ரெடி இறந்து போச்சு. ஆனா உன்னோட உடம்பு அடுத்தவங்களால கண்ட்ரோல் பண்ணப்படுது, அதை நீ என்னைக்குமே ஏத்துக்காத அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். ஆனா அவ கேட்கவே மாட்டா. இங்க இவன், டே சாப்பரு, இது மனித குலத்தோட முடிவில்லாத ஒரு ஆசை, அதாவது சாவுல இருந்து ஒருத்தங்களை திருப்பி உயிர்ப்பிக்கிறது. சோ அதைத்தான் நான் அவளுக்கு பண்ணிருக்கேன், சாவுல இருந்து அவளை திருப்பி கொண்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். சாப்பர் கொலைகான்ல, ஏண்டா எல்லாத்தையுமே அசைய வைக்கிறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஆனா ஹியூமன்ஸ்னா அது இல்லடா, அவங்களோட ஆசை விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிறவங்க தான் ஹியூமன்ஸ். ஆனா நீ அவங்கள ஒரு மனுஷனாவே ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு பயங்கர காண்டாயி கத்துவான். இவன் கத்தனைய கேட்டு அந்த சின்ரி, ஜிகரோ, அந்த டாகி பென்குயின் எல்லாருமே ஒரு செகண்ட் ஜர்க்காவாங்க. ஏன் ரோபினே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருவா. பட் அவனுக்கு இவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பா தான் வரும். எல்லாருமே இப்படி ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறத பார்த்தவனே புரிஞ்சு போச்சு அவங்களுக்குள்ளயும் அந்த ஆசை கனவு லட்சியம் எல்லாமே இருக்குதுன்னு. ஏன் சாப்பரை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு இருந்த சின்ரியே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆயிருவா. உடனே சாப்பர் இதுதான் கேப் அப்படின்னு அவங்க எல்லாத்தோட வாயிலையும் சால்ட்ட போடுன்னு சொல்லுவானா. உடனே ரோபின் சால்ட் எடுத்து
சின்ரியோட வாயில போட போவா. அப்ப அந்த ஹாக்பேக் சும்மா இல்லாம ஜிகரோ டாகி பென்குயின் சின்ரிக்கு ஹெல்ப் பண்ணி அவளை காப்பாத்துங்க, அவங்கள சும்மா விடாதீங்க, துவச்செடுங்கன்னு வாயிலேயே கத்துவானா. அவன் கத்துனதை கேட்டவனையே மறுபடியும் ஒரு ஜர்க்காயி அவன் கண்ட்ரோலுக்கே போயிட்டாங்க. ரேக்டா வாய் கிட்ட சால்ட் போகும்போது அந்த டாகி பென்குயின் சாப்பரோட வயித்துல ஒரே மிதி அப்படியே திருச்சிருவான். அது மட்டுமா அந்த ஜிகரோ 108 பவுண்டுல அவன் கத்திய வச்சு ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான், அப்படியே 3 பேருமே திருச்சிருவாங்க. ஆனா அந்த டைம் ரோபின் ஜிகரோவை அலேக்கா லாக் பண்ணிடுவான். அவனால அசைய முடியாம முக்கிட்டு இருப்பான். இந்த டைம் ரோபின் இவனை விடவே கூடாதுன்னு நல்லா இறுகி பிடிச்சிட்டு இருப்பான். பட் இருந்தாலுமே அவன் கையை தட்டி விட்டு கத்திய வச்சு ஒரு சொல்லிட்டுவான். அவ்வளவுதான், ரோபின் அப்படியே திருச்சிருவா. இப்ப மொத்த வேர்த்தையுமே டவுன் பண்ணிட்டாங்களா. அந்த டைம் போது டே சப்பமுக்கான்னு ஒரு சவுண்ட் யாரான்னு பார்த்தா அந்த டாகி பென்குயின் செம கான்ல வந்து நிக்கும். என்ன மேட்டர்னு கேட்டா அட்டாக் பண்ணும்போது இவனையும் சேர்த்து வச்சுதானே அவன் அட்டாக் பண்ணான். அதனால அவனுக்கு காண்டாயிருச்சு. இவன் அவனை சுத்தமா மதிக்கவே இல்ல. அதான் இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணான். சோ என்ன ஆச்சுன்னா இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே டஃப் ஆயிருச்சு. சஞ்சய்க்கும் ஜோரோவுக்கும் தான் என்னைக்குமே ஒத்து வராதே, அதே இது இவங்களுக்குள்ளேயும் கண்டினியூ ஆகுது. அவனை எப்படி முட்டிக்குவானுங்களோ அதே மாதிரி இவனை ரெண்டு பேரும் முட்டிக்குவானுங்க. ரோபின் அப்படியே வாயை பறந்துட்டு பாப்பா, என்ன இவனுல எப்படி மாத்தினாலும் இவனுக்கு கேரக்டர் மாறவே மாறாது போலன்னு. அவனுக்கு சாதாரணமா சண்டை போட்டா பரவாயில்லையே, ஒக்காமக்கா மாத்தி மாத்தி கொடூரமா அடிச்சுக்குவானுங்க. இத பார்த்த டாக்டர் டே என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள போய் காலி பண்ணுங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு அதை கேட்கற மாதிரி இல்ல, மாத்தி மாத்தி கொடூரமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இந்த டாக்டர் பையலுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சோ கத்துன்னு கத்திட்டு இருப்பானா. இதாண்டா கேப், அவனிலே அடிச்சுக்கிட்டு சாகட்டும்னு ரோபின் என்ன பண்ணிடுவா, அவனுல புடிச்சு தடுக்க முடியாது. ஆனா இந்த டாக்டரை தடுக்கலாம்ல. அவனோட வாய கைய வச்சு நல்லா இழுத்து புடிச்சுக்குவா. இனிமேட்டு அவன் எந்த ஒரு ஆர்டருமே போடாத மாதிரி. கடைசி அவன் சொன்னது அவங்கள காலி பண்ணுன்னு மட்டும்தான். இவன் சொன்ன ஆர்டரை அவனுக்கு ஃபாலோ பண்ணுவானுங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வெறிகுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப புதுசா இவன் எதுவுமே சொல்லலைன்னா எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சண்டை நிக்காம போய்கிட்டே தானே இருக்கும். அதனால சண்டை போட்டுன்னு விட்டுருவா. அவனும் வெறிகுண்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. டாப்பர்லாம் வாய பொளந்துருவான். என்னதான் இவனுக்கு ஜோரோ சஞ்சயோட மெமரிஸ் இல்லைன்னா கூட இன்னுமே அவனுக்கு தண்ணியும் எண்ணெயும் மாதிரி தான் இருக்கானுங்க. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணு சேராதே. இங்க அந்த டாக்டரோட வாய முன்னவன அவங்க முக்கிட்டு கிடப்பான். ஐயோ என்ன விடு விடு விடுன்னு ரோபினும் டப்புன்னு விட்டுருவான். உடனே பயங்கரமா மூச்சு வாங்குவான். உடனே ரோபின் இது டவர் தானே, ஏன் நீ எங்க ரெண்டு பேர்த்தையுமே மேல இருந்து குதிக்க சொல்லி ஆர்டர் பண்ண கூடாது, சொல்லிதான் பாரும்பா, உனக்கு என்ன பைத்தியமா. சரி ஓகே, அந்த விஷயத்த எத்தனை டைம் வேணாலும் நான் சொல்றேன்னு இங்க ரெண்டு பேரும் இந்த டவர்ல இருந்து கீழே குதிங்கன்னு சொல்லி கத்துவானா. அப்படி கையை நீட்டும் போது இவங்க ரெண்டு பேரும் நவுந்துருவாங்க. சண்டை போட்டுட்டு இருக்க அவனுக்கு ரெண்டு பேரும் பாத்துருவானுங்க. இவன் என்ன ஆர்டர் கொடுத்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் அதை அப்படியே செய்வாங்களே. ஐயோன்னு சொல்லிட்டு டப்புன்னு கையை எடுப்பான். ஆனா அவளாதான் முடிஞ்சு போச்சு. உள்ளுந்து அடிச்சு சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. ரெண்டு பேர்த்தையுமே ஒரே மாதிரி தான் ஜம்ப் பண்ண சொல்லியிருப்பான். ஆனா இவனுங்க நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. இதுல கூட ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி. அப்படி வேகமா வந்து செவுத்தெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணுவானுங்க. இவ்வளவு பெரிய டவர்ல இருந்து ஒட்டச்சுக்கிட்டு குதிச்சா என்ன ஆகும்னு தனியா சொல்லவா வேணும். கீழே விழுந்து பல்லு பகடெல்லாம் நொறுங்கி போயிடும். ரோபின் மூளையாலேயே ஜெயிச்சிட்டால, நாங்க ஏன்டா குதிக்கணும், நாங்க மனுஷங்கன்னு சொல்லுவான். ஆக்சுவலா அந்த டாக்டருக்கு ஆர்டர் போட்டு போட்டே பழக்கமாயிருச்சு. அதனால ரோபின் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டவனே அவனு ட்ரிகர் ஆகி வளரிட்டான். இப்ப போச்சா, என்ன ஏமாத்திட்டீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப மோசம், உங்களை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவான். நீ மறக்கிறியோ இல்ல பறக்கிறியோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா லூஃபி எப்படியோ மொரியாவை காலி பண்ணி எல்லாரையுமே பியூரிஃபை பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொஞ்சம் கவனிக்கணும் டாக்டர் ஹாக்பேக்னு அடிக்கிற கண்டி வெறிகுண்டு வருவான். இப்போதைக்கு அவன் கைக்குள்ள இருக்க ஒரே அடிமை அந்த சின்ரி புள்ள மட்டும் தானே. அவகிட்ட கொஞ்ச நேரம் இவங்களை சமாளி, நான் தப்பிச்சு ஓடிடுறேன்னு சொல்லுவான். ஆனா அவ அப்படியே அசையாம நின்னுட்டு இருப்பான். என்ன பதில காணும். அவங்க உன்னை என்ன பண்ணாலும் நீ கவலைப்படாத, திருப்பியும் உனக்கு ஒரு ஷேடோவை கொண்டு வந்து வச்சு நான் மறுபடியும் உன்னை உயிரோட கொண்டு வந்துருவேன். அந்த டைம் ரோபினும் சாப்பரும் அவளை பார்த்துட்டு அசந்துருவாங்க. என்னன்னா சின்ரி அழுதுகிட்டு இருக்கா. சொல்ல போனா சாப்பர் பேசின பேச்சுல கல்லா இருந்த அவ இதயம் கரையுது அப்படின்னு அவ ஹாக்பேக்கோட கண்ட்ரோலை விட்டு வெளியே வந்துட்டா. உடனே அவளுக்கு அவளோட பழைய நினைவுகள் எல்லாம் வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா. இந்த டாக்டருக்கு என்ன ஆச்சுவளுக்குன்னு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றத ஒழுங்கா செய்யுமா, அவ என்னால முடியாதுன்னு அழுதுகிட்டே சொல்லுவா. ஐயோ சின்ரின்னு சொல்லி அவன் தொண்டையிலேயே கத்துவான். சொல்ல போனா இங்க டாக்டர் தொக்கா மாட்டிட்டான். அதே நேரம் நம்ம லூஃபி சண்டை போட்டு இருந்தானே கெக்கோ மொரியா கூட, அந்த இடம் லாஸ்ட் டைம் பயங்கரமா அதிர்ந்துகிட்டு இருந்துச்சுல்ல. என்னடான்னு பார்த்தா அந்த ஓர் அங்க வந்துட்டான். உடனே அந்த மொரியாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் வந்துட்டான்னு அவன் ஏதோ படிக்கட்டு ஏறி வர்ற மாதிரி மேல ஏறி வருவான். என்ன தம்பி கடைசியா நீ அவனை பாத்துட்டியா, இவன் தான் நீ தான் அவன்னு சொல்லும் போது நம்மால் அவனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.